மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ரகுநந்தன் அவர்களும் நம்முடைய இருக்கிறார். உங்களுடைய பார்வைகள், முதற்கட்ட பார்வைகள், அது ஒரு இடைக்கால பட்ஜெட், ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் வைக்க முடியாது, வரக்கூடிய சில மாதங்களுக்கான பட்ஜெட். பட் தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட் என்பதனால பெரும் முக்கியத்துவம் பெறுகிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வைகள் திரு. வணக்கம் ஹரி. எனக்கு சில விஷயங்கள் புரியல. இன்றைய காலகட்டம் மிக கடுமையான காலகட்டம். பட்ஜெட் பொலிட்டிக்கல் கிடையாது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன். நேற்றைக்கு ஏன் எக்கனாமிக் சர்வேவை ரிலீஸ் பண்ணதுன்றதுதான் முதல் கேள்வி. எக்கனாமிக் சர்வேன்றது ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட் ஆஃப் தி இந்தியா மாதிரி. யாராவது என்னுடைய உடம்புக்கு நான் எடுக்கிற ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை 3 மாசம் கழிச்சு கொடுத்தாக்க ஏதாவது யூஸ் இருக்குமா? எக்கனாமிக் சர்வே நேற்று வெளியிடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நம்ம பார்க்கிறது என்ன? 10,000 தொழிலாளர்கள் இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் நேற்று. எவ்வளவு வருத்தமா இருக்கு. அந்த குடும்பத்துல ஒருத்தனா இருந்து யோசிச்சு பாருங்க ஹரி. நீங்களும் எவ்வளவோ அங்க நேர்லயே போயிட்டு வந்தவர். இந்த காலகட்டத்துல போர் நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு 10,000 தொழிலாளர்களை நம்ம அனுப்புறோம்னா அவர்கள் எந்த மனநிலையில் இங்க இருந்தாக்க அங்க போவாங்க? அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வாழ்வாதாரம் கவலை அளிப்பதனால் தான் போகிறார்கள். 1,00,000 பேர் போறாங்க. இல்ல சம்பளம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க வாங்குறத விட 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்குலாம் அங்க பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒரு இன்சென்டிவா இருக்கக்கூடும். இல்ல 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 இல்ல. அப்ப அதனுடைய அவர்களது வாழ்வாதாரத்தை உயர்த்த நாம் தவறி போர் இருக்கிற நடத்துற இடத்துக்கு அவர்கள் போகிறார்கள் என்றால் அது ரொம்ப கடுமையான ஒரு இதுமா. வாழ்வாதாரத்தை தேடி நீங்க சிங்கப்பூர் போறத பத்தி நம்ம பேசல, அல்லது துபாயில போய் வேலை செய்யறவங்களை பற்றி நம்ம பேசல. அது ஓகே, அதற்கு நீங்க சொன்ன கூற்று உண்மை. ஆனால் போர் நடக்கிற இடத்துக்கு தன்னையே காவு கொடுக்க போற மாதிரி அது இல்ல. பிராக்டிகலா பார்க்கும்போது கடந்த 5 மாதங்கள்ல அங்க ஒரு ராக்கெட் அட்டாக் கூட பெரிதாக நடக்கல. இஸ்ரேல் ப்ராப்பர் ஹஸ் பீன் பை அண்ட் லார்ஜ் சேஃப். அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? அது வேற இன்னும் ஆஃப்கோர்ஸ் நம்ம மார்க்கெட்ல இருந்து ஏன் அங்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி இல்ல. This is not a debatable topic. This is something which is to be felt by the heart. நீங்க அந்த குடும்பத்துல ஒருத்தரா இருந்தீங்கன்னா அந்த மனநிலை புரியும். அப்ப அவர்களது வாய்ப்பு எங்க வருதுன்னு பாக்குறேன். அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர்கள், இன்ஃபார்மல் செக்டருக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள், இங்க இருக்கக்கூடிய குறும் தொழில் புரிபவர்கள், சிறு குறு தொழில் புரிபவர்கள் அல்லது ட்ரேடர்ஸ், அவர்களே இன்று நிலை மாறி இருக்கிறதுனால தான் இந்த நிலைமை. இப்போ இந்த பட்ஜெட்டை பத்தி பேசும் பொழுது எனக்கு ஒண்ணுதான், மத்திய அரசனுடைய பட்ஜெட்ல இன்றைய காலகட்டத்துல கிட்டத்தட்ட 1,70,70,000 கோடி கடன். சோ அப்ப மத்திய அரசனுடைய பட்ஜெட்லயும் கடன் வாங்கித்தான் வாழ வேண்டிய நிலைமை. அனைத்து ஸ்டேட் கவர்மெண்டுடைய பட்ஜெட்டும் கடன் வாங்கித்தான் வாழ வேண்டிய நிலைமை. ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்தினரும் கடன் வாங்கித்தான் வாழ வேண்டிய நிலைமை. ஒவ்வொரு சிறு குறு தொழில் முனைவோனும் கடன் வாங்கித்தான் வாழ வேண்டிய நிலைமை. அப்ப எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம்? போன வருஷத்து பட்ஜெட்டை விட இந்த வருஷத்து பட்ஜெட்ல நம்ம சீனாவை விட மக்கள் தொகையில அதிகமாயிட்டோம். இப்போ கட்டமைப்புகள் அப்படின்னு நம்ம பேசும் பொழுது எல்லாரும் டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்கம் டாக்ஸ் ரிபேட்டை பத்தி. இன்கம் டாக்ஸ் ரிபேட்ல என்ன அப்படி? எத்தனை % ஆஃப் த பீப்புள்? 0.3% ஆஃப் த பாப்புலேஷன் கான்ட்ரிபியூட் டு 70% ஆஃப் தி இன்கம் டாக்ஸ் ரெவென்யூ. ஒரு பட்ஜெட் அதை சார்ந்து இருக்க வேண்டுமா, அல்லது மீதி இருக்கக்கூடிய மக்களின் நலன் சார்ந்து இருக்க வேண்டுமா? ஹரி, போன ஆண்டு பட்ஜெட்டை எடுத்துக்கங்க. 10,79,000 கோடி இன்ட்ரெஸ்டுக்காக கொடுத்திருக்கோம். டிஃபென்ஸுக்கு 4.3 லட்சம் கோடி, ஃபுட் சப்சிடி 2 லட்சம் கோடி, ஃபெர்டிலைசர் சப்சிடி 1,75,000 கோடி. இப்படியே கிட்டத்தட்ட 60% இதுக்கே போயிருச்சு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போதுமான அளவுக்கு இல்லைன்னு கருதுறீங்க? எப்படி இது வளரும்ன்ற, எப்படி நம்ம அந்த லோனை திருப்பி பே பண்ண போறோம்ன்றோம். அப்ப இன்ட்ரெஸ்ட் பர்டன் அதிகமாயிட்டே போய்கிட்டு இருக்கிற நிலைமையில என்ன மாறுதல்? எப்படி இதை காப்பாற்றி மீட்டெடுக்க போகிறோம்? இன்னொன்னு, இந்த காலகட்டத்துல இவர்களது பார்வை அதிகமாக
சிறு குறு தொழில்களை மீட்டெடுப்பதில் இருக்கணும். ஆனா ஏன் அவர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கும் நடத்தல? சிஏஏ கூப்பிட்டு பேசுறோம், ஃபிக்கியை கூப்பிட்டு பேசுறோம், அசோச்சம கூப்பிட்டு கார்பரேட் செக்டர் பேசுறோம். பட்ஜெட்டுக்கு முன்னாடியே நேற்றைக்கு நம்ம வந்து கஸ்டம் டியூட்டி கன்செஷனை அளிக்கிறோம். 15% 10% இறக்குறோம். PLI ஸ்கீம் அவர்களுக்கு கொடுக்கிறோம். அப்ப பட்ஜெட் என்பது யார் எனக்கு பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நான் செலவு செய்வேன் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இந்த 2 சப்சிடியை தவிர்த்துட்டு கேட்கிற கேள்வி என்ன? எப்படி நம்ம வளர்கிறோம்ன்றதானே இந்த கவலைகள் அதிகமாக இருக்கிற இந்த அரசுதான் வரக்கூடிய வாய்ப்புகளை பார்க்கும் பொழுது இந்த பட்ஜெட்டையே ஒரு நல்ல பட்ஜெட். எனது 10 வருட எக்ஸ்பீரியன்ஸ், 6வது முறை பிரசன்ட் பண்ணக்கூடிய நிதியமைச்சர் தனது 5 ஆண்டு கால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த 6வது ஆண்டு கால பட்ஜெட்டை கொடுத்திருந்தாங்கன்னா கைத்தட்டுவோம், எதிர்பார்க்கிறோம், அதை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நிமிடத்துக்கு நிமிடம் அவர்களால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கப்படும். பெண்களுக்கு முன்னுரிமை என்பது ஒன்று, அனைவருக்குமே வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பது என்பது வேறு. both are equally important. இது வந்து இதை சார்ந்து அதே தவிர ரெண்டும் முன்னேறணும், அதுல இவர்களும் முன்னேறணும். இவர்கள் மட்டுமே முன்னேறுவதுன்றது கிடையாது. அதுதானே ரிசர்வேஷன் பாலிசி. ஆல் ஈக்குவலி மஸ்ட் இம்போரைஸ் அப்படின்றதான் கேள்வி. அப்ப நம்ம போன ஆண்டு எனர்ஜிலையும் ஹெல்த்லயும் மிக குறைந்த அளவுதான் பட்ஜெட் இருந்தது. அப்ப இந்த ஆண்டு நாங்க பட்ஜெட்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது குறும் தொழில்களுக்கு உண்டான சலுகைகள். எஸ்பெஷலி இந்த புதுசாக இந்த கிளாசிபிகேஷனை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 2 லட்சம் மாதம் தொழில் பண்ணுபவர்களும் ஒரே ட்ராக்ல தான் போறாங்க. MSME 20 கோடி டர்ன் ஓவர் பண்றவங்களும் MSME குறிப்பிடப்படுறாங்க. அப்போ ஒரே பாலிசி இவர்களுக்கு ஒன்றாக இருக்க முடியாது. ரோடில் செல்லக்கூடிய சைக்கிளிஸ்டுக்கும் 2 வீலருக்கும் லாரிக்கும் ஒரே பாலிசி இருக்க முடியாது. அவர்களுக்கு என்ற பாலிசி காணப்பட வேண்டும். ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி குறுந்தொழில்களினுடைய குறைகளை கேட்டு செக்டோரியல் வைஸ் அவர்களுக்கு நிறைகளை செய்ய வேண்டும். ஒரு ஃபார்முலாவை கொடுத்து விட முடியாது. இன்றைக்கு டாக்ஸ் பே பண்ணாதவர்கள் நாளை டாக்ஸ் முனைவர்களாக இருக்கலாம். இன்ஃப்ளேஷன் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு அதிகமாயிருச்சு. 80% மக்கள் வறுமையில் வாடுவதை பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி மீட்டெடுக்க போகிறோம் அடுத்த 5 ஆண்டுகளிலே என்பதற்கு உண்டான அடித்தளமாக இந்த பட்ஜெட் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இதைத்தான் இந்த பட்ஜெட் இந்த 5 வருடத்தை எக்ஸ்பீரியன்ஸ்ல போடுறேன். அடுத்த 5 வருடத்துல இந்த இடத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்துவேன். எனது 2029வது பட்ஜெட் இப்படி இருக்கும்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கணும். அதைத்தான் இந்த அரசு செய்யும் என்ற நம்பிக்கையில நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.